ஆண்டவருடைய பரிசுத்தமான வெளியேறப்பெற்ற நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஒமேகா பரிசுத்த ஆவியானவர் அற்புத ஊழியங்கள் மூலம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். மறுபடியும் ஒரு தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லுவோம். தேவனுடைய வார்த்தைகள் நம்மை உயிர்ப்பிக்கப் போகிறது. நம்மையும், நம்முடைய குடும்பம், நம்முடைய சபை, நாம் சுற்றி இருக்கிற காரியங்கள், நாங்கள் பார்க்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை எந்தெந்த இடங்களில் இருக்கிறதோ அந்தந்த இடங்கள் எல்லாம் ஆச்சரியமாய் வியக்கத்தக்கதாக மாறும். வேதம் சொல்லுது, வனாந்திரம் செழிக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே எசேக்கியேல் 37வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து நாங்கள் சில வசனத்தை வாசிக்கப் போகிறோம். கர்த்தருடைய கைகள் என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்தது. அடுத்தது, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக வெளியே கொண்டு போய். இதில் பார்க்குறோம், தேவனுடைய ரகசியங்கள், மகத்துவத்தை, தேவனுடைய பெரிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்றால் நாம் ஆவிக்குள்ளாக மாற வேண்டும். அதான் நமக்கு பேர் ஆவிக்குள்ளவர்கள். இன்றைக்கு நிறைய பேருக்கு ஏன் ஆவிக்குள்ளானவர்கள், ஆவிக்குரிய திருச்சபை என்பது தெரியாது. ஆவியானவருடைய வழிநடத்தல் என்பது ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும், ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் முக்கியமானது. நாம் ஆவிக்குள்ளாக இருந்தால்தான், ஆவியானவருடைய வழிநடத்தல் நம்மோடு இருந்தால்தான் ஆண்டவருடைய வழிநடத்தலை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து என்ன செய்கிறார், என்னத்தை சொல்ல வைக்கிறார், நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, நான் கிறிஸ்தவனாக இருக்கிறதனுடைய நோக்கம் எப்படி இருக்க போகும், நான் மரித்தா என்னுடைய நிலை எப்படி இருக்க போகும், ஆவிக்குள்ளாக தேவன் இந்த உலகத்தை பார்க்குற விதம் எப்படி, சபையை பார்க்குற விதம் எப்படி, நம்ம பார்க்குற விதம் எப்படி, மற்ற காரியங்களை பார்க்குற விதம் எப்படி, நமக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை, நமக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசத்தை எப்படி கடவுள் பார்க்குற, நாம் அவருடைய வார்த்தைக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்ட அறிக்கை உள்ளதாக இருக்கிறது என்பதெல்லாம் முக்கியமாக இருக்கிறது. இப்போ எசேக்கியேல் மேலே கர்த்தருடைய கை அவன் மேலே அமர்ந்தது, முதலாவது. ரெண்டாவது, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய். ஆவிக்குள்ளாக்குறார். அப்போ ஆவிக்குள்ளாக நாம் மாற வேண்டும். ஆவிக்குள்ளாக மாறினால்தான் ஆவியானவருடைய வழிநடத்தலை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆவிக்குள்ளாக மாறினால்தான் எந்த சூழ்நிலையிலும் தேவ திட்டத்தை புரிந்து கொண்டு அதுக்கு தக்கதாக நாம் பேச முடியும். இப்போ பாருங்க, ஆவிக்குள்ளாக கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தினார். இப்போ எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு, அந்த நடுவில் கர்த்தர் எசேக்கியேலை நிறுத்தினார். நிறுத்திட்டு 2வது வசனம் சொல்லுது, என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். ஒன்று, ஆவிக்குள்ளாக தேவன் மாற்றி எலும்புகள் நிறைந்த அந்த பள்ளத்தாக்குக்கு கொண்டு போய் என்ன செய்ய சொன்னாரா, அதை சுற்றி நடக்க பண்ணினார். இப்போ பாருங்க, இது கூடாக எசேக்கியேலை தேவன் டெஸ்ட் பண்ணி பார்க்குறார். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற ஒரு விஷயத்தை நாம் செய்கிறவர்களாக மாறுவது எப்படின்னு சொன்னால், ஆவிக்குள்ளாக இருந்தால்தான் தேவன் சொல்கிறதை செய்வோம். இல்லை என்று சொன்னால் நமக்கு எல்லாத்தையும் பார்க்குற பொழுது ஒரு நம்பிக்கை உண்டாகாது. இப்போ பாருங்க, ஒரு நம்பிக்கை அற்ற இடம், ஒரு உலர்ந்து போன ஒரு எலும்புகள், அந்த பள்ளத்தாக்கு, அந்த இடத்தில் தேவன் இந்த மனிதனை கொண்டு போய் அந்த இடத்தில் ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்கு முதலாவது அங்கே கொண்டு போய்
ஆவிக்குள்ளாக்கி கொண்டு போய் அதை சுற்றி நடக்க பண்ணுகிறார். அப்போ தேவனுடைய காரியங்களை பார்க்குற பொழுது சாதாரணமாய் ஆவிக்குள்ளாக இருக்கிற மனிதன் தேவனுடைய வழிநடத்தல், தேவனுடைய காரியங்களை பார்க்குற பொழுது அவனுக்கு ஒரு பைத்தியத்தனமாக இருக்கு. ஆனால் ஆவிக்குள்ளாக இருக்கிற மனிதனுக்கு தான் தெரியும் தேவன் எப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போகிறார் என்பது அவன் அறிந்து கொள்ள முடியும். அப்போ என்னவாம், ஒன்று என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததாக இருந்தது. திரளான எலும்புகள், மிகவும் உலர்ந்து போய் கிடக்கிற எலும்புகள். எந்தெந்த மனிதர்களுடைய எலும்புகள் என்று, எந்த எலும்பினுடைய எலும்பென்று புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு உக்கி போய் இருந்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இப்போ 3வது வசனம் சொல்லுது, அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா என்று கேட்டார். இப்போ ஆண்டவர் எசேக்கியலை ஆவிக்குள்ளாக நிரப்பி பள்ளத்தாக்கு நிறைந்த அந்த இடத்துல கொண்டு போய் அதை சுற்றி நடக்க பண்ணி அவர் கேட்கிறார் என்ன, என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா என்று கேட்கிறார். இப்போ நம்ம பார்த்து இப்படி கொண்டு போய் ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு கேள்வி கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? நாம் அதை குறித்து அவிசுவாசமான வார்த்தைகளை, இது எப்படி உயிரடையும், எப்படி இது இணைக்கப்படும், எப்படி இது சரிதம் உண்டாகும், நரம்பு உண்டாகும், ஜீவன் உண்டாகும் என்று அவிசுவாசமான வார்த்தைகளைத்தான் பேசுவோம். இன்றைக்கு வேதத்தில் பார்க்கிறபடி இன்றைக்கு அநேக இடங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. அதற்கு முன்னம் அந்த இடங்களை பார்க்கிற பொழுது அவைகள் ஒரு ஆசீர்வதிக்கப்படாத ஒரு இடமாக, ஒன்றும் நடக்க முடியாத ஒரு இடமாக, ஒன்றுமே பெற முடியாத இடமாக இருந்தவைகள் எல்லாம் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதுக்கு காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தை ஏதன் சொல்லுது, வனாந்திரம் செழிக்கும். ஒன்றுமில்லாத இடத்தில் தேவன் உருவாக்குகிறவர். பாருங்க, அந்த ஜனங்கள் 3 நாள் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு களைத்து போய்விட்டார்கள். அங்கே சாப்பிட ஒன்றும் இல்லை. ஆண்டவர் சொல்கிற, இவர்கள் பிரசங்கம் கேட்டு இவர்கள் களைத்து போயிருப்பார்கள். அந்த வனாந்தரமான இடத்துல எங்கே என்னத்தை வேண்ட முடியும் என்று அவர்கள் சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பெரிய அதிசயத்தை செய்தார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனிதன் நினைக்கிறதல்ல, நம்முடைய நினைவுகளை விட தேவனுடைய நினைவு மேலானது. நம்முடைய கிரியைகளை விட அவருடைய கிரியைகள் மேலானது. அவர் ஆச்சரியமானவர். அவர் என்னென்ன இடங்களில் என்னென்ன காரியத்தை செய்ய வேண்டுமோ அந்தந்த இடங்களில் தேவன் தம்முடைய மகிமையை, வல்லமையை வெளிப்படுத்தி அதை ஆச்சரியமாக மாற்றக்கூடியவர். இப்போ இதில் பாருங்கோ, அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவர் தேவரீர், அதை நீர் அறிவீர் என்றார். அப்போ அவன் அவிசுவாசமான வார்த்தைகள் பேசவில்லை. ஒரு ஆவிக்குள்ளாக இருக்கிறவன் ஆவிக்கேற்றபடி சிந்திப்பான், ஆவிக்கேற்றபடி பேசுவான், ஆவிக்கேற்றபடி நடப்பான், தேவனுக்கு பிரியமானபடி தன்னை ஒப்பு கொடுப்பான். அப்போ அவன் சொல்கிறான் என்னன்னு சொன்னால், கர்த்தராகிய ஆண்டவர் தேவரீர் நீர் அறிவீர். அவர் எல்லாத்தையும் அறிந்தவர், அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை எசேக்கியேல் அறிந்திருந்தார். அப்போ அதனால் அவன் சொல்கிறான், கர்த்தராகிய தேவரீர் அதை நீர் அறிவீர் என்றேன். சரி, அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றார். இப்போ ஆண்டவர் எசேக்கியேலுக்கு ஒரு வேலையை கொடுக்குறார். என்ன சொல்கிறார்? அந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் உரை. இன்றைக்கு நாம் ஆரோக்கியமாய் இருக்கிறவைகளை, ஆசீர்வாதமாக இருக்கிறவைகளை பார்த்துத்தான் நாம் இன்றைக்கு சில வார்த்தைகளை சொல்லுவோம். ஆனால் ஆரோக்கியம் இல்லாத ஒரு வனாந்தரமான
ஒன்றுமில்லாத சூழ்நிலைகள், அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பார்த்து நம்மால் விசுவாசமான வார்த்தைகளை, தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேச முடியுமா? ஒரு உலர்ந்து போய் நடக்க முடியாத ஒரு மனிதனை பார்த்து நம்மால் பேச முடியுமா? எழும்பி நடவன், பிறவி சப்பானி, பிறவி குருட, பிறவியிலே ஒன்றுமாகாத மனிதர்களை பார்த்து பேச முடியுமா? ஆகவே நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்மை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை ஆவியானவர் செய்வார். அப்போ உலர்ந்த எலும்புகள் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லப்படும். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உலர்ந்து போயிருக்கிற எலும்புகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. இன்றைக்கு உலர்ந்து போய் முடியாத நிலையில், கட்டப்பட முடியாத நிலையில், பாழாய் போயிருக்கிற நிலையில், மரண படுக்கையில், ஒரு நன்மையும் உண்டாகாத அந்த சூழ்நிலையில் இருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிற, நீ கட்டப்படுவாய், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், உன்னுடைய உலர்ந்து போயிருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மாறி நீ மேன்மை அடைவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அவர் சொல்கிறார், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அப்போ உலர்ந்து போயிருக்கிறவைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அனுப்புகிறார். இன்றைக்கு எந்தெந்த காரியங்கள் உலர்ந்து போயிருக்கும், திருச்சபையோ, உங்கள் குடும்பமோ, தனிப்பட்ட ஜீவியமோ, உங்களுடைய வீடோ, உங்களுக்கு உண்டான காரியங்களோ, உங்களோடு இருக்கிற மனிதர்களோ, எந்த காரியங்களும் இன்றைக்கு உங்களை பார்க்குற பொழுது உலர்ந்து போய் எல்லாம் பாழடைஞ்சதாக, ஒரு நன்மையும் இல்லாததாக, ஒரு செழிப்பும் இல்லாததாக, முடியாத அந்த நிலைமையான சூழ்நிலையில் இருக்கல, கர்த்தருடைய வார்த்தை வருகுது. உலர்ந்து போயிருக்கிற எலும்புகளை பார்த்து, உலர்ந்து போயிருக்கிற எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்க சொன்னார். எப்படி? கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் போய் நின்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்கள். நீங்கள் விரும்புகிற பிரகாரமாய் அந்த இடங்கள் மாறும், குடும்பம் மாறும், பிள்ளைகள் மாறும், உங்கள் திருச்சபை மாறும், உங்களுக்கு உண்டான காரியங்கள் எல்லாம் தேவன் பெரிய மாற்றத்தை கொடுப்பார். சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. சூழ்நிலைகள் எல்லாம் உலர்ந்து போனதாய், முடியாததாய், எந்த நன்மையும் நடக்காததாய், இந்த இடத்தில் இப்படிப்பட்ட காரியம் நடக்குமா என்கின்ற ஒரு கேள்விகள் உண்டாகும். அந்த இடத்துல தான் கர்த்தருடைய வார்த்தை வரும், அந்த காரியத்தை கர்த்தர் செய்யும்படியாக. அப்போ பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். அப்போ எலும்புகளுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணும். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாமிசத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடுவேன், உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்லென்றார். இந்த எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாகி, இதோ அசைவுண்டாகி, ஒவ்வொரு எலும்புகளும் தன் தன் எலும்புகளோடு சேர்ந்து கொண்டது. கட்டளை இட்ட பொழுது ஒரு தாக்கத்தை தேவன் ஏற்படுத்துகிறார். அப்போ நாம் எங்களுக்கு கொடுத்த அதிகாரம், எங்களுக்குள்ள கொடுத்த அந்த வார்த்தைகளை நாம் உபயோகப்படுத்த வேண்டும், கட்டளை இட வேண்டும். அந்த எசேக்கியேல் கட்டளை இட்டார். அவருக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி அந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற பொழுது ஒரு இரைச்சல் உண்டாகும்படிக்கு, ஒரு அசைவு உண்டாகும்படிக்கு எலும்புகள் தன் தன் எலும்புகளோடு சேர்ந்து கொண்டது. அடுத்தது நாம் பார்த்து கொண்டிருக்கையில், இதோ அவைகளின் மேல் நரம்புகள் மாமிசம் உண்டாயிற்று, மேற்புறத்தில் தோல் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்றின் திசையில் 4 திசையிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்றார் என்று சொல்லென்றார். எனக்கு கற்பித்தபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன்.
அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவசித்தது. அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனைகளாய் நின்றார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் கட்டளையிட்டபடி அவன் பேசினான். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் பேசுவதற்கு நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஆவியானவருடைய வழிநடத்தல் இல்லாமல் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போஸ்தலர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியால் அவர்கள் நிரப்பப்பட்ட பொழுது அவர்களுக்குள்ள தைரியம் வந்தது. அவர்கள் பேசின பொழுது 3000 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார். கர்த்தருடைய வார்த்தைக்காக தங்களுடைய உயிரை கூட கொடுப்பதற்கு அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுத்தார். சிறைக்குள்ள போடப்படுகிற பொழுதும் கூட அவர்கள் கவலைப்படவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை எங்கெல்லாம் சொன்னார்களோ, எங்கெல்லாம் கட்டளையிட்டார்களோ அங்கெல்லாம் அற்புதம் நடந்தது. நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தால்தான் நாங்கள் போகிற இடங்களில் தேவன் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நாம் சந்திக்கிற நபர்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். பாருங்க, எசேக்கியேல் ஆவிக்குள்ளாக என்ன செய்யப்படுகிறான்? ஆவிக்குள்ளாகி வெளியே கொண்டு போகப்படுகிறான். அப்போ ஆவிக்குள்ளாக்கப்பட்டால்தான் தேவன் எங்கே போக சொல்கிறாரோ அங்கே போவோம். எப்படி ஜெபிக்க சொல்கிறாரோ அப்படி ஜெபிப்போம். எண்ணத்தை பேச சொல்லுகிறாரோ பேசுவோம். எல்லா ஆவிக்குள்ளாக நாம் இருக்காவிட்டால் நாம் மாமிச பிரகாரமாகத்தான் செயற்படுவோம். தேவனுடைய வார்த்தையை பேச மாட்டோம். அவருடைய வார்த்தையை பேசுகிறதுக்கு எங்களுக்கு தைரியம் உண்டாகாது. உலர்ந்து போயிருக்கிற செயலற்று போயிருக்கிற மனிதனை பார்த்து ஆவிக்குள்ளாக பேச மாட்டோம். அப்போ ஆவிக்குள்ளாக பேசி தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள்ளே இருந்து நிறைவேற்றப்படுவதற்கு வேதத்தில் பாருங்க என்னவாம், தேவன் அவர் உலர்ந்த எலும்புகள் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்களேன். அந்த வார்த்தை இந்த எலும்புகள் மத்தியில் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை தேவன் சொன்னபடி அவன் கீழ்ப்படிந்து செய்த பொழுது அவனுடைய வார்த்தையை தேவன் கனப்படுத்தி அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் நிறைவேற்றினார். இன்றைக்கு கூட கர்த்தருடைய வேலையை செய்கிற அன்பு சகோதரனை சகோதரியை, உன்னையும் கர்த்தர் பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். ஆவிக்குள்ளாக நீ மாற்றப்படும். ஆவிக்குள்ளாக நீ வழிநடத்தப்பட்டால்தான் ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை செய்ய முடியும். பரிசுத்த ஆவியானவர் அந்த 120 பேர் மேலே ஊற்றப்பட்டதுக்கு பிறகுதான் ஒரு பலத்த காரியம் நடக்கும். சபைகளுக்குள் அவர்களுக்கூடாக வந்த எழுப்புதல், பலத்த காரியங்கள் என்பது எல்லா இடங்களிலும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமாய் மாறிச்சு. மூலமாக ஒரு பெரிய தாக்கத்தை, ஒரு மகிமையான காரியத்தை உண்டாக்குறதற்கு நீ ஆவிக்குள்ளாக மாறவணும். கர்த்தருடைய வார்த்தையை அவர் சொல்லுகிறபடி நீ பேசுகிற பொழுது, அவர் சொல்லுகிறபடி செய்கிற பொழுது கர்த்தர் உன்னை கனப்படுத்தி உனக்கூடாக இருந்து தன்னுடைய வார்த்தையை நிலைநிறுத்துவார். மேன்மையாக பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். ஆகவே நாம் ஜெபம் பண்ணுவோம். தேவன் பேசின வார்த்தைக்காக, பரிசுத்த ஆவியானவர் நீர் சொன்ன இந்த வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, எசேக்கியேலை மேலுமுடைய கரம் அமர்ந்து அவனை ஆவிக்குள்ளாக வெளியே கொண்டு போய் உலர்ந்து போன எலும்புகள் மத்தியில் அவனை சுற்றி நடக்க பண்ணி அவைகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைக்க பண்ணினீரே. உம்முடைய வார்த்தைகளை அந்த எலும்புகளுக்கு கட்டளை இட்டீரே. இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை கட்டளை இடுவீரா? உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது, செய்ய முடியாதது ஒன்றுமில்லை. ஆண்டவரே, எல்லாம் உம்முடைய வார்த்தையினாலே ஆகும். எசேக்கியேல் ஆவிக்குள்ளாக நடத்தப்பட்ட, இன்றைக்கு ஆவிக்குள்ளாக நடத்தப்படுகிறவன் தான் தேவனுடைய சத்தத்தை பேசுவார். தேவனுடைய வார்த்தையின்படி சூழ்நிலையை பார்க்காம தேவனுடைய விசுவாச வார்த்தைகளை பேசுவார். இன்றைக்கு எந்தெந்த இடங்கள் உலர்ந்து போய் வனாந்தரமாக பாழாக்கப்பட்ட நிலையில், முடியாத நிலையில், இந்த இடத்துல நன்மை உண்டாகுமோ, இந்த இடம் ஆசீர்வதிக்கப்படுமோ, இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகுமோ என்று ஏங்கி தவிக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையில் உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பித்த தேவன், பாழாய் போனவைகளை கட்டுகிற தேவன், வனாந்திரங்களை செழிக்க பண்ணுகிற தேவன், முடமானதை ஆண்டவரை துள்ளி குதிக்க பண்ணுகிற தேவன், உம்முடைய வல்லமை அனுப்பி உயிர் கொடுப்பீராக. ஜீவனை கொடுத்து உலர்ந்து போயிருக்கிறவைகள் எல்லாம் திரளாய் சேனையாய் எழும்பி நின்று உம்மை ஆராதிக்கத்தக்கதாய் எந்தெந்த இடங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற அந்தந்த இடங்கள் எல்லாம் மகிமையாய் ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறதற்காக நான் எல்லாவற்றையும் உடைய கரங்களுக்கு ஒப்புக் கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன்.
நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்றும் ஒரு வார்த்தை மூலம் சந்திப்போம். ஆமென்.